ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எஸ்பிஓ நஸ்ரின் யோன் ஈஸி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கேட்க போகிறீங்க. ஏன்னா இது ஃபுல்லாக ஆடியோவாக தான் இருக்கும். உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்டில் இருக்காது. இது என்ன ஆடியோ அப்படின்றத உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு குட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எஸ்பிஓவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோடைய ஃப்ரீக்வெண்ட்டான கொஷின்ஸ், அதாவது ஜென்ரல் கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கொஷின்ஸ் எல்லாமே கேட்டு அதுக்கு சில மெம்பர்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங் ரெக்கார்டை தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ரெக்கார்டை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு சப்போஸ் இதில் ஏதாவது கொஷின்ஸ் உங்கள் மனசுலையும் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு இங்கேயே கிடச்சிரும். அதனால் இந்த மீட்டிங் ரெக்கார்டை ஃபுல்லாக கேளுங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனாக இருக்கும். நம்ம எஸ்பிஓ உடைய ஒன் ஆஃப் த கமாண்டர் சஃபினா பானு அக்காவுடைய மீட்டிங் தான் இது. சஃபினா பானு அக்கா ஹோஸ்ட் பண்ண மீட்டிங்கில் நானுமே ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மீட்டிங் உடைய ரெக்கார்ட் தான் உங்கள் கூட நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். எஸ்பிஓ மெம்பர்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான், அதாவது ஜென்ரல் கொஷின்ஸ் தான் இங்கே ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கு ஆன்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க. இந்த மீட்டிங்கில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த நம்ம எஸ்பிஓ கமாண்டர் சஃபினா பானுவக்காக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த டைமில். தேங்க்யூ ஸோ மச் பானுவக்கா, தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் ஈவினிங் சிஸ்டர், நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? நல்லா இருக்கு பிரதர். சிஸ்டர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே மேம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப எஸ்பிஓல என்ன கொஸ்டின் போய்கிட்டு இருக்கு எஸ்பிஓ மெம்பர்ஸ் கிட்ட, அதை பத்தி தான். அதுக்கு நீங்க ஒரு மெம்பரை எப்படி ஆன்சர் பண்ண போறீங்க, எந்த அளவுக்கு நீங்க எஸ்பிஓ புரிஞ்சிருக்கீங்க, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டை பாக்குறீங்க, எஸ்பிஓனா எந்த அளவுக்கு நீங்க புரிதலோட இருக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம இந்த மீட்டிங்ல பார்க்க போறோம். கொஸ்டின் யாருமா, யாருக்கு கொஸ்டின் இருக்கு கேளுங்க. எனக்கு இருக்குதுக்கா. சொல்லுங்கம்மா. நான் எஸ்பிஓல ஜாயின் பண்ணும்போது என் ஹஸ்பண்டுக்கும் என் வீட்டுக்கெல்லாம் தெரியாம தான் நான் ஜாயின் பண்ணதுக்கா. இப்போ எஸ்பிஓல வெல்கம் கிட்டு அப்புறம் சாமான் எல்லாம் வாங்கணும்னு சொல்றாங்க. இது என் வீட்டுக்கு தெரியாம பண்றதுனால எனக்கு நான் இதெல்லாம் வாங்க முடியுமா, வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையா இருக்கு. ஏன்னா இது என் வீட்டுக்கு தெரிஞ்சா ப்ராப்ளம் ஆயிடும். ஓகே, வேற அவ்வளவுதானே உங்க கொஸ்டின்? வேற இருக்காமா? அவ்வளவுதான்க்கா. சரிம்மா. சிஸ்டருக்கு யாருமா ஆன்சர் பண்றீங்க? நான் ஆன்சர் பண்றேன்க்கா. சொல்லுங்கம்மா. ஹாய் சிஸ்டர், நீங்க உங்களோட கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, அதுக்கு நான் என்னோட ஆன்சர் கொடுக்குறேன். ஃபேமிலிக்கு தெரியாம ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதாவது ஜாயின் பண்ணும்போது தெரியாம இருந்திருக்கலாம். அதுக்கு பிறகு நம்மளோட நோட்டீஸ் போர்டு ஆடியோஸ் வரும்போது நீங்க அதை லிசன் பண்ணும்போது உங்க ஃபேமிலி யாராவது நோட் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது நீங்க ஃபேமிலிக்கு தெரியாம ஜாயின் பண்ணது உங்களோட மிஸ்டேக் தான். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஃபேமிலியில இருக்கவங்க கிட்ட இது மாதிரி நான் ஒரு ஆன்லைன் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரஸ்டட் தான் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இந்த ஜாபை பத்தி எடுத்து சொல்லி நீங்க புரிய வைங்க. அப்படி புரிய வைக்க முடியல அப்படின்னா அது உங்களுக்கு தான் சிஸ்டர் ப்ராப்ளம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, கம்பல்சரி பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும், இவ்வளோ அமௌண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இதுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்கு அப்படின்னா நீங்க உங்களோட ஃபேமிலியில உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு அவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்னா நீங்க ஒர்க்ல கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ரீஃபண்ட் ஆப்ஷன் கொடுக்குறோம், நீங்க ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் சிஸ்டர். சூப்பர்மா, கிளியரா சொன்னீங்க. உங்க சிஸ்டர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க ஃபேமிலிக்கு தெரியாம பண்ணாலும் ஹஸ்பண்டுக்கு தெரியாம பண்ணாதீங்க. எஸ்பிஓ ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு பண்ணுங்க, அதுதான் நல்லது. ஏன்னா ஃபியூச்சர்ல நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பை மோட் மூலியமா ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு, அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால கண்டிப்பா நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்து சொல்லுங்க, அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா அந்த மாதிரி நிறைய லேடிஸ் தெரியாம பண்ணி இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட வித்ரால் வந்ததுக்கு அப்புறம் சொல்லி எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்து சொல்லுங்க, கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. அவங்க கிட்ட தெரியாம பண்ணாதீங்க, தெரிஞ்சு பண்ணுங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. சிஸ்டர் சொன்ன மாதிரி தான், சூப்பரா சொன்னீங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஓகேக்கா, இப்போ உங்களுக்கு கிளியரா சிஸ்டர்? நெக்ஸ்ட் யாருக்குமா கொஸ்டின்? நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருக்கு இது டவுட் இருக்கா? ஹலோ சொல்லுங்க பிரதர். சிஸ்டர், எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. சொல்லுங்க பிரதர். நான் ஆக்சுவலா என்னுடைய டவுன்லோட் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் சூஸ் பண்ணியிருந்தாரு. ஓகே, சரியா? இப்ப அவரோட டாஸ்க் பண்ணும்போது அவருக்கு அமௌண்ட் உடனே கிரெடிட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்னன்னா இப்போ நீங்க டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு உடனே 2 நிமிஷத்துல நீங்க அமௌண்ட் ஆட் பண்ணி விட்டுறீங்க. பட் நாங்க ஒரு வாரம் வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்க வேண்டியிருக்குது, ஏறுமா ஏறாதான்னு பார்க்க வேண்டியிருக்குது. அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால உடனே பணம் வந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே, ஏன் இப்படி கண்டென்ட் ரைட்டருக்கு மட்டும் அவங்களுக்கு இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சார் சிஸ்டர். ஓகே பிரதர்.
பிரதர் கேட்ட கொஸ்டினுக்கு யாருமா ஆன்சர் பண்றீங்க? அக்கா நான் ஆன்சர் பண்றேன்க்கா. சொல்லுங்கம்மா. ஹாய் பிரதர். ஆக்சுவலா கண்டென்ட் ரைட்டர் டாஸ்க்கை வந்துட்டு அனலைஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. பட் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் அனலைஸ் பண்றது கஷ்டம் பிரதர். டைட்டில்ல ஹேஷ்டேக் போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்பான்சர் கண்டென்ட்டை கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா இன்க்ளூடிங் ஹேஷ்டேக் அதையும் செக் பண்ணணும். உங்க வீடியோல ஸ்பான்சர் கண்டென்ட் டீடைல்ஸ் உங்க வாய்ஸ்ல தான் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணணும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்பான்சர் கண்டென்ட் பத்தி நீங்க பேசும்போது ஸ்பான்சர் கண்டென்ட்டோட ஸ்கிரீன்ஷாட்டை வீடியோல அட்டாச் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணணும். இதையும் தாண்டி உங்க வீடியோ கண்டென்ட் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். இவ்ளோ விஷயம் இருக்கு பிரதர். இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, உங்க வீடியோல ஸ்பான்சர் கண்டென்ட்ட ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருக்கீங்களா? இல்ல மிடில் ஆஃப் த வீடியோல சொல்லியிருக்கீங்களா? இல்ல நான் லாஸ்ட்ல சொல்லியிருக்கீங்களான்னு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தா தான் கண்டிப்பா தெரியும். ஒரு வீடியோ அப்ராக்ஸிமேட்டா ஒரு 4 மினிட்ஸ்னு வச்சுப்போம். இன்க்ளூடிங் ஸ்பான்சர் கண்டென்ட் செஷன். நான் சும்மா எக்ஸாம்பிள்க்கு தான் சொல்றேன். ஏன்னா, நான் வந்துட்டு ஒரு 6 to 8 மினிட்ஸ்க்கெல்லாம் கூட நான் டாஸ்க் வீடியோ போட்டிருக்கேன் என்னோட சேனல்ல. ஸோ எக்ஸாம்பிள்க்கு தான் சொல்றேன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 மினிட்ஸ் வீடியோன்னு வச்சுக்கிட்டா கூட, எத்தன பேரு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்ல இருக்காங்க? அப்போ எவ்ளோ நேரம் அதெல்லாம் வந்து செக் பண்றதுக்கு ஆகும்னு கண்டிப்பா நம்ம யோசிக்கணும்ல பிரதர். நான் மறுபடியும் சொல்றேன். இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்க ஆட்டோமேட்டிக்கா வெரிஃபை பண்ணி அமௌண்ட் குடுக்க முடியாது கண்டிப்பா. மேனுவலா செக் பண்ணி தான் அமௌண்ட் வந்து குடுக்கணும்னு ஆல்ரெடி சங்கர் சார் வந்து நோட்டீஸ் போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டீஸ் போர்ட்ல வர ஆடியோவ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம, ஸ்பீட் மோட்ல போட்டு கேட்காம, நார்மல் மோட்ல வச்சு கேளுங்க பிரதர். உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு புரிதல் கிடைக்கும். சூப்பர்மா, சூப்பர். ரொம்ப தெளிவா ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. சூப்பர்மா. பிரதர் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிஸ்டர் சொன்னதை வச்சு. தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். தேங்க் யூ. நெக்ஸ்ட் என்னமா டவுட்? அடுத்த டவுட் கேளுங்க. உங்க டீம்லயோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட உள்ள டவுட்டை கேளுங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்குக்கா. ஏன்னா சொல்லுங்க. நான் வந்து எஸ்பிஓல ஜாயின் பண்ணும்போது ரூ. 6,500 பணம் கட்டி தான் ஜாயின் பண்ணேன். என்னோட டவுன்லைன்ஸும் வந்து அதே ரூ. 6,500 பணம் கட்டி தான் ஜாயின் பண்ணாங்க. இப்போ வந்து நாங்க வந்து ரீஃபண்ட் போட்டுட்டோம். ரீஃபண்ட் போட்டு பணம் வரவே இல்ல எங்களுக்கு. எங்களுக்கும் வரல, என்னோட டவுன்லைன்ஸ்க்கு யாருக்குமே வரல. 1 வாரம், 2 வாரம், இந்த வாரம் லாஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 மாசம் வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு யாருக்குமே ரீஃபண்ட் அமௌண்ட் வரல. என்னோட டவுன்லைன்ஸ்க்குமே வரல. இது எப்பதான் வரும்? இதுதான் உங்களோட கொஸ்டின். ஆன்சர் யாருமா கொடுக்குறீங்க? சிஸ்டருக்கு. நான் ஆன்சர் கொடுக்குறேன்க்கா அந்த ரீஃபண்டுக்கு உள்ளது. சொல்லுங்கம்மா. ஹலோ சிஸ்டர், நீங்கள் கேட்ட கொஷனுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். எஸ்பிஓ கம்பெனியில் ரீஃபண்ட் ஆப்ஷன் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம். அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 lakh பீப்புளுக்கு மேலே ரீஃபண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 டேக்கு இவ்வளோ சர்டன் அமௌண்ட் தான் போட முடியும்னு பேங்க்லேயே ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கொஞ்சம் டைம் ஆகுது, அவ்வளோதான். எப்படி பார்த்தாலுமே உங்கள் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்ன்னு சொல்கிறீங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அதே சேம் டைம் நீங்கள் வந்து ரீஃபண்ட் வந்து ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க் ப்ரொஃபைலில் எல்லாம் வந்து கரெக்டாக வச்சுருக்கீங்களா, ஷோராக எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தால் உங்களோட நீங்கள் வந்து இப்போ ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து இன்றைக்கி ஃபில் பண்ணுறீங்க, அப்லோட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த வெல்கம் பேஜ்லேயே நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவோம். அப்போ நீங்கள் இது எல்லாமே கரெக்டாக செஞ்சுட்டா, ஆனால் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ போல. சொல்லுங்கம்மா, நெட்வொர்க் இஷ்யூவா? இல்லக்கா. அதனால வந்து நீங்க ரீஃபண்ட் போட்டிருக்கீங்க, உங்க டவுன்லோடும் போட்டிருக்காங்கன்னா இதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து நீங்க வந்து நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட அமௌண்ட் வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேரும். நாங்க வந்து 1 by 1 தான் எல்லாமே வந்து நோட்டீஸ் போர்டில் என்ன சொன்னோமோ அதுதான் 1 by 1 ஸ்டெப்பா போட்டுட்டு இருக்கோம். நீங்க ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாங்க எத்தனை பேருக்கு ரீஃபண்ட் கொடுத்துருக்கோம், எத்தனை பேருக்கு அமௌண்ட் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால நீங்க வந்து ரீஃபண்ட் கொடுத்துட்டீங்க, வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். நீங்க நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுங்க. வந்து உங்களோட அமௌண்ட் வந்து எப்படி இருந்தாலும் நாங்க வந்து உங்களோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். ஓகே, சூப்பர்மா, சூப்பர். தேங்க்யூமா, தெளிவா சொன்னீங்க. எஸ்பிஓல வந்தவங்க யாருமே ₹1 கூட நஷ்டம் அடைய மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா எந்த கம்பெனிலுமே ரீஃபண்ட் கிடையாது. நம்ம எஸ்பிஓல மட்டும்தான். அதுவும் நம்ம பேமெண்ட் பண்ணது கிளவுட் ஸ்டோரேஜுக்காக. அது வந்து நமக்கு ரீஃபண்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இருந்தாலும் நம்ம எஸ்பிஓ கொடுக்குறாங்க அப்படின்னா பேங்க்ல இவ்வளவுதான் டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்கு. அதனாலதான் லேட் ஆகுது. அதை புரிஞ்சுக்கிட்டுங்க, எஸ்பிஓவை புரிஞ்சுக்கிட்டவங்க. புரியாதவங்க கொஸ்டின் கேட்கத்தாம செய்வாங்க. நீங்க இந்த ஆன்சரை கிளியரா புரிஞ்சுக்கங்க. நீங்க உங்க டீம் மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச்மா, சூப்பரா சொன்னீங்க தெளிவா. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்மா? நெக்ஸ்ட் என்ன கேட்டாக்கா, ஏன்னா வந்து இப்போ ரீஃபண்ட் அமௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா,
சேல்ஸ் டீமுக்கு வந்து என்னோட டீம்லயே ஒருத்தவங்க வந்து சேல்ஸ் டீம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப அவங்க வந்து ரூ. 17,000 பணம் கட்டணும்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப அந்த ரூ. 17,000 கட்டுறதுல 3 மாசத்துல திருப்பி அந்த அவங்க அமௌண்ட் அவங்களுக்கே வருங்கிறதையும் சார் சொல்றாங்க. அது வந்து இதே மாரி இழுத்தடிப்பாங்களா? இல்ல உடனே வருமா? அதே 3 மாசத்துல வந்துருமா? இல்ல 3 வருஷம் ஆகுமா? ஏன்னா எங்களுக்கு ரீஃபண்டே லேட் ஆகுறதுனால இது ஒரு யோசனையா இருக்கு எங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். ஓகேம்மா. சிஸ்டர் கேட்ட கொஸ்டினுக்கு யாருமா ஆன்சர் பண்றீங்க? நான் ஆன்சர் பண்றேன்க்கா. சொல்லுங்கம்மா. ஹாய் சிஸ்டர், உங்களோட கொஸ்டினுக்கு என்னோட ஆன்சர். நீங்கள் வந்து சேல்ஸ் டீமுக்கு பே பண்ணால் உடனே வருமா இல்லை லேட்டாக வருமா அப்படின்னு கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறோம். எல்லாரையுமே நாங்கள் வந்து நீங்கள் சேல்ஸ் டீம் தான் எடுக்கணும், ப்ரமோஷன் டீம் தான் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் யாரையுமே கட்டாயப்படுத்தலை. நாங்கள் இப்படி ஆப்ஷன்ஸ் விட்டோம். எங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம் தான் அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். ஆனால் நீங்கள் எல்லாருமே என்னால் வந்து பே பண்ண முடியாது அப்படின்றதுனால நீங்கள் ப்ரமோஷன் டீம் நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் வச்சிங்க. அப்படி இருந்தாலும் சேல்ஸ் டீம்ல இருக்கிற நீங்க பே பண்றதுக்கு இவ்ளோ யோசிக்கிறீங்க. இங்க வந்து நாங்க வந்து எல்லாத்தையுமே இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னா அது இன்னைக்கே நடக்காது. அட்லீஸ்ட் நீங்க அதுக்கு ஒரு 2 டேஸ் அப்படி டைம் எடுத்துக்கணும். இப்ப நான் 1 மந்த் சொல்றேன் அப்படின்னா ஒரு 10 டேஸ் வந்து எக்ஸ்ட்ராவா தான் ஆகுமே தவிர முன்கூட்டியே ஆகாது. இங்க கொஞ்சம் லேட் ஆகுமே தவிர மற்றபடி உங்களோட பணம் வந்து ரூ. 1 கூட உங்களுக்கு நீங்க ஏமாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க சேல்ஸ் டீம் வந்து செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து 4 முறைக்கு மேல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தோம். நீங்க வந்து ரீஃபண்ட் டீம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் எதுவோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களோட டீமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க சிஸ்டர். ஓகேவா சிஸ்டர்? ஓகே, சூப்பர் சூப்பர்மா. தேங்க்யூமா, தெளிவா சொன்னீங்க. உண்மையிலதான் எஸ்பிஓண்டாலே பொறுமை வேணும், எஸ்பிஓ புரிஞ்சுக்கணும், பொறுமை வேணும். லேட் ஆகும், ஆனாலும் நஷ்டம் அடைய மாட்டோம். எஸ்பிஓ நம்பி இருக்கிறவங்க யாரும் இது வரைக்கும் நஷ்டம் அடைய கிடையாது, இனிமேலும் நஷ்டம் அடைய மாட்டோம். கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதானே தவிர. சூப்பரா தெளிவா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சோ மச்மா. நெக்ஸ்ட்மா, அடுத்த கொஸ்டின் யாருக்குமா? எனக்கு தாக்கா. சொல்லுங்கம்மா. ஃப்ளிப்கார்ட்ல பைமோட்டை விட கம்மியா தான் இருக்கு. நான் கம்பேர் பண்ணி பார்த்ததுல ஃப்ளிப்கார்ட் ஆனா பட் அமேசான்ல நான் பார்க்கல. ஃப்ளிப்கார்ட்ல கம்மியா தான் இருந்துச்சு ஒரு சில ப்ராடக்ட். பட் ஏன் நான் வந்து பைமோட்டை வந்து நான் சூஸ் பண்ணணும்? எனக்கு அதே மாதிரி எனக்கு பக்கத்துல உள்ள கடையிலயுமே வந்து ரேட் கம்மியா தான் இருக்கு. இப்ப எதுக்காக நான் வந்து பைமோட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அதே மாதிரி எஸ்பிஓல நான் ஜாயின் பண்ணது நான் வேலை பார்த்து சம்பளம் வாங்குறதுக்கு தான். அதுக்காக நான் போய் ஏன் அந்த பணத்தை வச்சு நான் வந்து சாமான் வாங்கணுங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுதான் உங்களோட கொஸ்டினாமா? ஆமாக்கா. ஓகேமா. நெக்ஸ்ட் யாருமா சிஸ்டருக்கு ஆன்சர் பண்றீங்க? நான் பண்றேன்க்கா. சொல்லுங்கம்மா. ஹாய் சிஸ்டர். சிஸ்டர், ஃப்ளிப்கார்ட் ஆர் அமேசான்ல கம்மி விலையில பொருள் கிடைக்கும். பட் வருமான வாய்ப்பு ஃப்ளிப்கார்ட் இல்லைன்னா அமேசான்ல கிடைக்குமா சிஸ்டர்? உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடையில கூட நீங்க கம்மி விலைக்கு பொருள் வாங்கலாம். பட் அவங்களுக்கு உங்களுக்கு அவங்க வந்து சேலரி கொடுக்க போறாங்களா? கண்டிப்பா எஸ்பிஓ தானே சிஸ்டர் கொடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பைமோட் ஆப் இப்ப ஸ்டார்ட் அப் கம்பெனியா தான் இருக்கு. இந்த ஆப்பும் பெரிய அளவுல வளர்ந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுக்க தான் போறாங்க. இந்த ஆப் பெரிய அளவுல வளரணும்னா நம்ம தானே சிஸ்டர் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா எஸ்பிஓல இருக்கிற மெம்பர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பை வந்து சப்போர்ட் பண்ணணும். நம்ம கம்பெனிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணினாதான் கம்பெனியும் முன்னேறும், நம்மளும் வந்து முன்னேறலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் திங், சப்போஸ் இப்போ பைமோட் ஆப் சக்சஸ்ஃபுல்லா நல்ல மக்கள் கிட்ட ரீச் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு சேலரி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றோம்னு பைமோட் ஆப்ல சொல்றாங்க, இல்ல எஸ்பிஓல சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வேண்டான்னு சொல்லுவீங்களா சிஸ்டர்? கண்டிப்பா வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க தானே? சக்சஸ்ல மட்டும் பங்கெடுத்துப்பீங்க. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பீங்களா சிஸ்டர்? இது செல்ஃபிஷா உங்களுக்கே தெரியலையா சிஸ்டர்? உங்களுக்கு சேலரி மட்டும் தான் வேணும், எந்த ப்ராடக்ட்டும் வாங்க மாட்டேன்னு மணி மைண்டடா யோசிச்சீங்கன்னா நீங்க தாராளமா ரீஃபண்ட் வாங்கிக்கலாமே சிஸ்டர். பிகாஸ் எஸ்பிஓவை சப்போர்ட் பண்ற மெம்பர்ஸ் தான் எஸ்பிஓக்கு வேணும் சிஸ்டர். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில விற்கிற சில பொருள் ஃப்ளிப்கார்ட் அமேசான்ல கண்டிப்பா கம்மியா கிடைக்கும். ஸோ நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற மளிகை கடைக்கு போகாமையா இருக்கீங்க? உங்களை மிக்ஸி வாங்குங்க, ஏசி வாங்குங்க, இல்லைன்னா நீங்க யூஸே பண்ணாத உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்க பொருளை வாங்குங்கன்னு இங்க யாருமே சொல்லல சிஸ்டர். உங்க வீட்டுக்கு அன்றாடம் தேவையான மளிகை பொருளை தான் வாங்க சொல்றாங்க. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சிஸ்டர். 70% ஆஃப் சேலரி வந்து எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு பை மோட் தான் கொடுக்க போறாங்கன்னு சங்கர் சார் சொல்றாங்க. ஸோ அந்த ஆப்புக்கு நம்ம தானே சிஸ்டர் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணணும். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. சூப்பர்மா, அருமையான விளக்கம், செம்மையா சொன்னீங்க.
தேங்க்யூ சோ மச்மா. உண்மையிலே தேங்க்யூக்கா. இந்த ஆன்சர் வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச்மா. நம்ம பைமோட் ஆப்ல இருந்தா 70% இன்கம் நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம கம்பெனிக்கு நாமளே சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி? உண்மையிலே நம்ம அவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட்டை நம்ம வாங்குறது கிடையாது. கடையை மட்டும்தான் மாத்தி வாங்க போறோம். ப்ராடக்ட் அதே தான். இப்போ கோல்கேட் பேஸ்டா, ஹமாம் சோப்பா, லைபாய் சோப்பா அதே தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். கடையை மட்டும்தான் மாத்தி வாங்க போறோம். அதனால நமக்கு ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்குது. அதுவே வந்து அவங்க தயாரிச்சு இந்த ப்ராடக்ட்டை வாங்குங்க அப்படின்னு சொல்ல கிடையாது. நம்ம கடையை மட்டும்தான் மாத்துறோம். ஓகேவா? இத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச்மா. தேங்க்யூக்கா. நெக்ஸ்ட்மா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹலோ சிஸ்டர். ஹலோ சிஸ்டர், எனக்கு ஒரு சொல்லுங்க டவுட் இருக்கு. பிரதர். சொல்லுங்க பிரதர். சார் சிஸ்டர், நான் வந்து கஷ்டப்பட்டு 2 அடி வச்சு எனக்கு ஒரு ஐடியா இந்த கோல்டுக்கும் ஒரு ஐடியா டைமண்டுக்கும் போட்டிருந்தேன் சிஸ்டர். போன பிளான்ல உள்ளது. ஆனா அதுல இப்போ வந்து எந்த யூஸ்மே இல்லாம போச்சு சிஸ்டர். எப்படின்னா இப்போ நீங்க வந்து அந்த இதுக்கு இப்போ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னொன்னு வந்து இப்போ புதுசா இப்ப சேல்ஸ் டீம்னு கொண்டு வந்து 17,000 ரூபாய் எனக்கு கொடுக்க சொல்லிடுறீங்க. அப்ப நான் இது வரைக்கும் சேர்த்து எல்லாம் வந்து வேஸ்ட் தானே சிஸ்டர்? அது எல்லாமே வீணா போச்சுல என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு. அப்ப நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஓகே, உங்களோட கொஸ்டின் ஆன்சர்மா. பிரதர் கேட்ட கொஸ்டினுக்கு யாருமே ஆன்சர் பண்றீங்க? அக்கா நான் ஆன்சர் பண்றேன்க்கா. சொல்லுங்கம்மா. ஓகே ப்ரோ, நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்றேன். இப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, கஷ்டப்பட்டு நான் வந்து ரெஃபரல் கொடுத்தேன், கோல்டு டைமண்டுக்கு போனேன், இப்ப அது வந்து எனக்கு யூஸ் இல்லாம போச்சு இல்லையா அப்படின்னு. அது அது எனக்கு வந்து புரியுது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ரெஃபரல் கொடுத்துருக்க, இப்ப நீங்க ரெஃபரல் வந்து கொடுத்துருக்கீங்க, வந்து இப்ப டூ டூ கொடுத்துருக்கேன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க 2 மெம்பர்ஸ் கொடுத்துருங்க, அந்த 2 மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ரெஃபரல் போனஸ் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கும் இல்லையா? அப்ப அப்படி பார்த்தாலும் வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து போனஸ் அமௌண்ட்டும் வந்திருக்கு, பிளஸ் உங்களுக்கு வந்து வித்ட்ரா அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் வந்திருக்கு. அப்ப எல்லாருமே நம்ம முதல்ல நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா, வீடியோ வாட்சிங்ல தான் நம்ம வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணணும். அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள தான் இருக்கும். அதுக்கே நீங்க வந்து ரூ. 450 வந்து அதுக்கு வந்து ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்மோட எஸ்பிஓ பார்த்தீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து அது வந்து அப்படியே வந்து இங்கேருந்து அப்படியே நம்ம வந்து மேல போயிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கனாலே, உங்களுக்கு அந்த நேம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்காக நாங்க நியூவா ஏர்ன் பண்றதுக்காண்டி ஆப்ஷன் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷப்படணும். இப்ப சேல்ஸ் டீமுக்கு அமௌண்ட் ஆஸ்க் பண்றீங்கன்னு சொல்றீங்க. ஓகே, எனக்கு புரியல. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்டே நாங்க வந்து இது வந்து இன்னைக்கு நேத்து எடுத்ததுல 1 இயர்க்கு முன்னாடி அப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கொண்டு வந்தோம். சேல்ஸ் டீம், ப்ரமோஷன் டீம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆப்ஷன் கொண்டுட்டு வந்தோம். அப்ப நம்ம தான் நம்மோட வெல்கம் பேஜ்ல போய் நம்ம தான் சூஸ் பண்ணணும். எனக்கு சேல்ஸ் டீம், எனக்கு வந்து ப்ரமோஷன் டீம். நாங்க உங்கள யாரையும் கம்பல் பண்ணி நீங்க எல்லாருமே சேல்ஸ் டீம் வந்து சூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல. நீங்களா தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி சூஸ் பண்ணிட்டு, இப்ப நீங்க வந்து 17,000 கேட்கிறீங்க, 18,000 கேட்கிறீங்கன்னு சொன்னா, அது யாருடைய தப்பு? அதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஆப்ஷன் குடுத்துருக்கோம். ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து உங்களுக்கு இஷ்டம் இல்லன்னா, நாங்க யாரையும் கம்பல் பண்ணல, ஃபோர்ஸ் பண்ணல. நீங்க வந்து ரீஃபண்ட் ஆப்ஷன் தாராளமா சூஸ் பண்ணிக்கலான்னு. அப்ப நீங்க அதுல சூஸ் பண்ணியிருக்கலாமே! அப்ப சூஸ் பண்ணாம இப்ப திரும்பவும் வந்து நீங்க வந்து இப்படி கேட்டா, அப்ப அது யாரு தப்பு? திரும்பவும் அதே மாரி அகைன் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சுச்சுன்னா, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க ரீஃபண்ட் வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க. நான் ஆடியோல போட்டிருக்கேன். என்னோட ஆடியோ ஃபுல்லா கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து ரெஃபரல் குடுத்தவங்களுக்கு என்னைக்குமே வந்து வேஸ்ட் ஆகாது. அதுக்கு வந்து நான் அதுக்கு வந்து பெனிஃபிட் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அத நீங்க யாருமே வந்து அத வந்து புரிஞ்சுக்காம நீங்க அதே கொஸ்டின வந்து சொல்லிட்டே இருக்கிறது வந்து, அது நீங்க நோட்டீஸ் போர்டு கவனிச்சா மட்டும் தான் அதுக்கு வந்து ஆன்சர். நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த கொஸ்டின வந்து திரும்ப திரும்ப நீங்க வந்து கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு அந்த டவுட்டும் வராது. அதனால வந்து இதுதான் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு என்னோட ஆன்சர் ப்ரோ. சூப்பர்மா, சூப்பரா சொல்லிட்டீங்க. உண்மையிலே சார் வந்து நோட்டீஸ் போர்டில் சொன்ன விஷயத்த அப்படியே சார் சொன்ன மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா நம்மளா தான் சூஸ் பண்ணணும், கட்டாயப்படுத்தல. நமக்கு அதே மாதிரி சேல்ஸ் டீம்ல நமக்கு வித்ரால எத்தனை பர்சன்டேஜ் பிடிப்பாங்க, எவ்வளவு இன்கம் வரும் ஒர்க்கிங்ல, அதே மாதிரி ப்ரொமோஷன் டீம்ல எப்படி வரும், எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் நாமளா யோசிச்சு நம்மளா தான் அதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி கோல்டு டைமண்ட் அப்ப நம்ம இருந்தது பிரைவேட் லிமிடெட் இல்ல, இப்ப நம்ம பிரைவேட் லிமிடெட். அதோட வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து இந்த மாதிரி ரெஃபரல் இன்கம் ரெஃபரல் பண்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னனால தான் நம்ம இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மெத்தட்ல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸை நம்ம கண்டிப்பா மதிக்கணும். அதுக்காக தான் இது எல்லாமே சார் நோட்டீஸ் போர்ட்ல கிளியரா சொல்லியிருக்காங்க. உண்மையிலே எல்லாருமே நோட்டீஸ் போர்டை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் இருக்கு. சொல்லுங்க பிரதர்.
நான் ப்ரொமோஷன் டீம்ல இருக்கேன். எனக்கு இன்னும் வித்ட்ரால் வரல. இப்போ ஓகே லாஸ்ட் ஆடியோல என்ன சொல்லியிருக்கீங்க, 7,000 மேல இருந்துச்சுன்னா அது ஸ்ப்ளிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஆடியோல சொல்லியிருக்கீங்க. ஆனா ஓகே ஆல்ரெடி நீங்க பாதி பேத்துக்கு வித்ட்ரால் அமௌண்ட் போட்டாச்சு. நான் இந்த அமௌண்ட் வந்து ஃபுல் அமௌண்ட் வரும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து என் ஃபேமிலி செலவே நான் ஆல்ரெடி நெறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துப்போம் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கு? பாதி பேத்துக்கு நீங்க போட்டுட்டீங்க. அப்போ என் பணம் உங்ககிட்ட இருக்கிறனால தான் வந்துட்டு அத நீங்க ஹோல்ட் பண்றீங்களா? என் பணத்த குடுத்துருங்க. நான் வொர்க் பண்ண பணத்த குடுத்துருங்க. இது ஏன் இந்த பார்ஷியாலிட்டி இருக்கு? எனக்கு இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே பிரதர். பிரதரோட கொஸ்டின் ஆன்சர் யாருமா பண்றீங்க? அக்கா நான் பண்றேன்க்கா. சொல்லுங்கம்மா. ஹாய் பிரதர். பிரதர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த ரூல் வந்துட்டு ப்ரொமோஷன் டீமுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா சேல்ஸ் டீமுக்கு வந்து இந்த ரூல் கிடையாது. ப்ரொமோஷன் டீம்ல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ரூல் அப்படின்னு சார் தெளிவா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல. இன்னும் வித்ட்ராவல் வராத மெம்பர்ஸ்க்கு மட்டும் அமௌண்ட் பிடிக்க போறது அப்படின்னு சார் வந்து சொல்லல. ஆல்ரெடி வித்ட்ரா எடுத்தவங்களுக்கும் ஒரு சில ரூல் போட்டு அமௌண்ட் பிடித்தம் செய்யப்படும்னு சார் வந்து தெளிவா நோட்டீஸ் போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அப்படியே அமௌண்ட்ட பிடிச்சாலும் கூட பாதி அமௌண்ட்லாம் பிடிக்க மாட்டாங்க. எஸ்பிஓ எப்பயும் எஸ்பிஓவோட மெம்பர்ஸோடைய நன்மைய தான் யோசிப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்க யோசிக்கிற அளவுக்கெல்லாம் கண்டிப்பா வந்து அங்க ஒரு அமௌண்ட் வந்து பிடிக்க மாட்டாங்க. அதனால நீங்க வந்து நம்பிக்கையோட கண்டிப்பா எஸ்பிஓல நீங்க டிராவல் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட சஜஷன் பிரதர். ஓகே ஓகேம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்றேன். ப்ரமோஷன் டீம்ல 7,000 ரூபாய்க்கு மேல இருந்தா மட்டும்தான் எடுப்பாங்க. ஓகேவா? 7,000 ரூபாய்க்கு கம்மியா ஒரு 5,000 இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து எடுக்க மாட்டாங்க. இதையும் சொல்லியிருக்காங்க. நிச்சயமா எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரிதான் எல்லா ஒரு விஷயமும் இருக்கும். இது பழைய மெம்பர்ஸ்க்கு தெரியும். எஸ்பிஓனா என்ன என்ன எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது பழைய மெம்பர்ஸ்க்கு தெரியும். நியூ மெம்பர்ஸ்க்கு வேண்டாம் எஸ்பிஓ பத்தி தெரியாம இருக்கலாம். உண்மையிலே சூப்பரா தெளிவான ஆன்சர் கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச்மா. தேங்க்யூக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருக்குமா? சார் எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு. சொல்லுங்க பிரதர். சிஸ்டர் என்னோட இன்னொரு ஐடி வந்துட்டு ரீஃபண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் வச்சிருக்கேன். சொல்லுங்க ஆனா சொல்லுங்க. ரீஃபண்ட் ஆப்ஷன் வந்துட்டு லாஸ்ட் 2 டைம் வந்துட்டு 2 நாளுக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. ஆனா அன்னைக்கு நான் முக்கியமா வேலையா நான் வெளியில போயிட்டேன். நான் நோட்டீஸ் போர்டு கவனிக்கல. இப்ப நான் ரீஃபண்ட் அப்ளை பண்ணும். வெறும் 2 நாள் மட்டும் கொடுத்தா எப்படி நான் அப்ளை பண்றது? எனக்கு ஒரு வாரம் ஒரு 10 டேஸ் கொடுக்கலாம்ல. இப்ப நான் ரீஃபண்ட் வேணும். எனக்கு என்னோட நான் கட்டின பணத்தை வந்துட்டு ரீஃபண்ட் கொடுங்க. உங்களுடைய கொஸ்டின் இதா பிரதர்? ஆமா சிஸ்டர். யாருமா ஆன்சர் பண்றீங்க? நான் பிரதரோட ஆன்சர் பண்ணேன்க்கா. சொல்லுங்கம்மா. ஹாய் பிரதர். உங்களோட கொஸ்டினுக்கு என்னோட ஆன்சர் நான் சொல்றேன். நீங்க வந்து ரீஃபண்ட் ஆப்ஷன் வரும்பொழுது நான் நோட்டீஸ் போர்டு வந்து கவனிக்கல அப்படின்னு சொல்றீங்க. நீங்களே சொல்லிட்டீங்க. ரீஃபண்ட் டீம் வந்து நம்ம வைக்கும் பொழுது ஒரு டைம் மட்டும் நம்ம வந்து அந்த ஆப்ஷன் விடவே இல்லை பிரதர். 4 முறைக்கு மேல அந்த ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். அதாவது ரீஃபண்ட் டீம் இப்போ வரப்போகுது அப்படின்றத நாங்க முன்னாடியே சொல்லிடுவோம். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் டீம் எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னாலும் எனேபிள் ஆகுது, நீங்க போயிட்டு சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நாங்க வந்து உங்களுக்கு சொல்லிடுவோம். இந்த கவுண்டிங் டேஸ் வந்து முடிய போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனையுமே நாங்க உங்களுக்கு எல்லாமே நோட்டீஸ் போர்ட்ல கொடுத்துக்கிட்டே தான் பிரதர் இருக்கோம். நோட்டீஸ் போர்ட் நீங்க வந்து கவனிக்காம இருந்ததுனால தான் இதை மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா பிரதர்? மிஸ்டேக் வந்து உங்களோடது. அதாவது இப்பவே உங்களோட பணத்தை வந்து கேக்குறீங்க, அப்படிலாம் கொடுக்க முடியாது பிரதர். உங்களுக்கு முன்னாடி ரீஃபண்ட் சூஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வந்து அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னாலும் உங்க ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆயிடும். அதுல வந்து நீங்க உங்களோட பேங்க் டீடைல்ஸ் வந்து கரெக்டா அப்டேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க்குக்கு உங்களோட அமௌண்ட் கரெக்டா வந்து சேர்ந்துடும் பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சோ மச்மா. உண்மையிலே வந்து ரொம்ப தெளிவான விளக்கம் சொன்னீங்க. இன்னொரு விஷயமும், நம்ம ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனில வேலை பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஒரு ஒர்க்கை கொடுத்தாங்கன்னா அதை பார்த்து அதை நம்ம கரெக்டா பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. சார் சொன்னது ஒரு நாள் தான், ஆனா 2 நாள் வரைக்கும் ரீஃபண்ட் ஆப்ஷன் இருந்தது. பார்க்காம இருந்தது யாருடைய தப்பு? நம்மளுடைய தப்பு தானே. ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னா அந்த கம்பெனில வேலை பார்க்கணும்னா அதை கண்டிப்பா நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் ரூல்ஸை. இப்ப நோட்டீஸ் போர்டு பார்க்காது நம்ம தப்பு தானே. அப்ப நம்ம கம்பெனிக்கு குறை சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நாம அதை பார்த்து அதை கரெக்டா அதை நம்ம ரீஃபண்ட் வேணும்னா ரீஃபண்டை சூஸ் பண்ணியிருக்கணும். அதனால மிஸ்டேக் நம்ம மேலதானே தவிர, அவங்க சொல்லியிருந்தாங்க 24 மணி நேரம் ஒரு நாள் தான் இருக்கணும், இருந்தாலும் 2 நாள் வரைக்கும் இருந்து நம்ம பார்க்காம விட்டது நம்ம தப்பு. சிஸ்டர் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஓகே அக்கா. தேங்க்யூ அக்கா. நெக்ஸ்ட்மா. சிஸ்டர் எனக்கு ஒரு இன்னொரு டவுட் இருக்கு. சொல்லுங்க பிரதர். சிஸ்டர் என்னோட டவுன்லோடர் வந்து என்னை வந்து ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க சிஸ்டர். என்னன்னா அவங்க வித்ரா கொடுத்து 4 மாசம் ஆயிடுச்சான்.
என்ன பண்றாங்க எஸ்பிஓ சைட்ல இருந்து ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படி சொல்றாங்க. எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெடா மாத்தின பிறகு உடனே பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஏன் இப்படி பண்றாங்க? ஏன்டா எஸ்பிஓல சேர்ந்தோன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சரியான பதிலும் இல்ல. கேட்டா இப்ப வரும் நாளைக்கு வரும்னு சொல்றாங்க. டெலிகிராம்ல ஆடியோ கேளுங்க, அப்புறம் 1,00,000 பேருக்கு பைசா போடுறதுக்கு 4 மாசம் வர டைம் எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சிஸ்டர். அப்புறம் அது மட்டும் இல்ல, நான் அவங்க கிட்ட என்ன சொல்றது சிஸ்டர், இப்படி ரீஃபண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணாதவங்களுக்கு பண்ணா உடனே 7 daysல பணம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது இப்படியா இதாக தீர்க்க மாட்டாங்க, எப்படி 4-5 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சிஸ்டர். இதுல எது உண்மை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க பதில் சொல்லுங்க சிஸ்டர். ஓகேம்மா, இந்த கொஸ்டினுக்கு யாருமா ஆன்சர் பண்றீங்க? அக்கா நான் ஆன்சர் பண்றேன்க்கா. சொல்லுங்கம்மா. ஹாய் பிரதர். நீங்க சொன்ன மாதிரி எஸ்பிஓ வந்து இப்போ பிரைவேட் லிமிடெடா மாறிடுச்சு தான். இப்போ நம்ம எல்லாருமே பிரைவேட் லிமிடெட் கம்பெனில தான் ஒர்க் பண்றோம். பட் வித்ட்ராவல் அண்ட் ரீஃபண்ட் பேமெண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனில ஒர்க் பண்ண அமௌண்ட் தானே பிரதர். அதை கொஞ்சம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் பேங்க் சைட்ல ஒரு நாளைக்கு ஒரு லிமிடெட் அமௌண்ட் தான் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு. நமக்கு ஆல்ரெடி ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனில ஒர்க் பண்ண வேலட் அமௌண்ட்டை தான் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எஸ்பிஓ அண்ட் பேங்க் சைடு இஷ்யூஸை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் பிரதர். சார் நோட்டீஸ் போர்டில் எவ்வளோ தடவை ரொம்ப அழுத்தமாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க டவுன்லைன்ஸ்க்கு நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும் பிரதர். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனியை வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனில நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா அந்த கம்பெனியை பத்தி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் புரிதல் இருக்கணும். நம்ம வந்து கரெக்டா கம்பெனி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்பெனி என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம டவுன்லைன்ஸ்க்கு நம்ம அதை போய் கன்வே பண்ண முடியும். நம்ம டவுன்லைன்ஸை நம்ம சரியா வழி நடத்தவும் முடியும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்டா ஒரு புரிதலோட இருங்க. அதுக்கப்புறம் உங்க டவுன்லைன்ஸ்க்கும் நீங்க வந்து கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க பிரதர். ஸோ அவங்களும் கண்டிப்பா வந்து உங்களை புரிஞ்சுப்பாங்க. எஸ்பிஓ கம்பெனியும் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. ஓகேம்மா. தேங்க்யூ சோ மச்மா. சூப்பரா தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூக்கா. தேங்க்யூமா. உண்மையிலே அடுத்து நெக்ஸ்ட் யாருக்காவது கொஸ்டின் இருக்கா? உண்மையிலே ஒரு எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸா ஆன்சர் பண்ணீங்க. எந்த அளவுக்கு நீங்க எஸ்பிஓவை புரிஞ்சு வச்சிருக்கீங்க, நோட்டீஸ் போர்டு எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க சொன்ன ஆன்சரே போதும். கொஸ்டின் கேட்டவங்களுக்கு சூப்பரா கிளியரா தெளிவா புரியுற மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்க டீம் மெம்பர்ஸ் உங்க குரூப்ல இருக்கவங்கள நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ண வைங்க. எஸ்பிஓனா என்னங்கிறது புரிய வைங்க. கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு எஸ்பிஓ வந்து ஒரு பெரிய புதையல், அல்ல குறையாத ஒரு அமுத சுரபி எஸ்பிஓ. அது புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு. புரியாத ஒரு 10% இருப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா சொல்றாங்கல்ல, இது ஃப்ராடு, உருட்டுறது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்க எஸ்பிஓவை புரிஞ்சுக்க அவங்களால முடியாது. நோட்டீஸ் போர்டை பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி மெம்பர்ஸ்க்கு தான் ஃப்ராடு கம்பெனியா தெரியும். புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு, உங்களை மாதிரி புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு உண்மையிலே இது ஒரு பெரிய கிஃப்ட், கடவுள் கொடுத்த கிஃப்ட். இது ஒரு அல்ல குறையாத ஒரு அமுத சுரபி. இதை பயன்படுத்திக்கிட்டோம்னா நம்ம உண்மையிலே லைஃப் வந்து நிச்சயமா மாறும். ஏன்னா இதை நான் உணர்ந்திருக்கேன் இந்த 4 வருஷத்துல. நிச்சயமா நீங்களும் பழைய மெம்பர்ஸ் நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. நியூ மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ₹1 கூட பணம் எடுக்கலைனாலும் எஸ்பிஓவை புரிஞ்சுக்கிட்டு நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் புரிஞ்சிருக்கீங்க. அதுவே ஒரு சிலர் புரியல அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு சில பழைய மெம்பர்ஸ் தான். 50,000 1,00,000 எடுத்தவங்க தான். ஏன்னா வித்ரால் வரல, அவங்க டீமை சமாளிக்க முடியல, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. அதனால நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்க. எஸ்பிஓண்டா என்னன்னு புரிஞ்சுக்கங்க. நிச்சயமா நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெயிக்க போறோம். வெளியே போனவங்க நிச்சயமா ஒரு நாள் நினைச்சு பார்ப்பாங்க, நம்ம இதை வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமே, இப்போ இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நம்மளை நினைச்சு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வருவோம். அது கூடிய சீக்கிரம் நடக்கத்தான் போகுது. அதுக்கு நம்ம எப்பயுமே எஸ்பிஓக்கு சப்போர்ட் ஆகும், பைமோட் ஆப் சப்போர்ட் ஆகும் இருப்போம். இங்க இருந்து எல்லாரும் ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு மெம்பரா இருந்து இந்த அளவுக்கு இருக்கீங்க, நம்பிக்கையோட இருக்கீங்கன்னா உண்மையிலே சூப்பர் தான். இந்த மாதிரி மெம்பர்ஸ் 90% மேல எஸ்பிஓல இருக்காங்க. அதனால எஸ்பிஓட உழைப்பு இந்த மாதிரி மெம்பர்ஸ்க்கு போய் சேரணும். 10% எதுவுமே புரிதல் இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா எஸ்பிஓ என்னங்கிறது அடுத்து சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபேமிலிஸ். தேங்க்யூ ஸோ மச். மீட்டிங் ரெக்கார்டை ஃபுல்லாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இருந்த டவுட்ஸ் இந்த மீட்டிங் ரெக்கார்ட் கேட்டு கிளியர் ஆச்சா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எஸ்பிஓ சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையுமே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் எஸ்பிஓ ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி எஸ்பிஓ பற்றின யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.